என் கிளாஸ்ல யாரும் ஃபெயிலானதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. பேச பிடிச்சு நிறுத்திடுறது, என் பேச்ச கேளு. பாரதி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு பெருமை உண்டு. இப்ப மதுரை என்றால் மல்லி, திருப்பதி என்றால், திருநெல்வேலி என்றால், நான் முதல்லயே சொல்லிட்டேங்க மனைவியை பார்த்து, அந்த தியாகி நீங்க தாங்க. தமிழ்நாட்டை பற்றி எழுத தொடங்கிய பாரதி ஒரு அடையாளத்தை சொல்கிறார். இது கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். காரணங்களாக அவன் 3 விஷயங்களை அடுக்குகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னுமோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறார். மற்றொரு இடத்திலும் இதே 3 கவிஞர்களை தூக்கி பிடிக்கிறார் பாரதி. இளங்கோ சிலம்பு இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று மீண்டும் இந்த 3 பேரை குறிக்கிறார். நான் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் மற்ற எங்கேனும் பாரதி இந்த 3 பேரை பற்றி சொல்கிறாரா என்று படித்து பார்த்த பொழுது தமிழர் சாதியை பற்றி அவன் குறிப்பிடுகிறார். தமிழர் சாதி அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு பட்டியலை போடுகிறான். ஏன் தமிழர் சாதிக்கு அழிவு இல்லை, ஏன் தமிழர் சாதி அமரத்தன்மை பெற்றது என்கின்ற அந்த பட்டியலை நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். நான் ஏன் தமிழர் சாதிக்கு அழிவில்லை, அது அமரத்துவம் வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன் என்றால், சிலப்பதிகார செய்யுளை கருதியும், திருக்குறள் முடிச்சிருக்கலாம்ல, எப்படி விரிவுபடுத்துறான் பாருங்க. திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும், எல்லை ஒன்று இன்மை என்னும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி கருதியும், தமிழர் சாதிக்கு அழிவில்லை, அமரத்தன்மை வாய்ந்தது என்று எண்ணி இருந்தேன் என்று எழுதுகிறான் பாரதி. இன்றைக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த இலக்கியங்களை கொண்டு செலுத்துவதற்கான கடப்பாடு மூத்த தலைமுறைக்கு வந்திருக்கிறது. நான் இங்கே வியந்து பார்க்கிறேன், குழந்தைகள் இங்கே திருக்குறளின் பொருள் எடுத்து நடனமாடி இருக்கிறார்கள். நான் பேசுவதற்கு பிறகு திருக்குறளை மாணவ கண்மணிகள் இளைஞர்கள் இசைக்க இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுவது, 100 ஆய்வறிஞர்கள் வந்து இங்கே ஆய்வு கட்டுரைகளை வழங்குவது மட்டுமல்ல, இளைஞர்கள் திருக்குறளை கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் மேடையும் இந்த மாநாடு அமைத்து தந்திருப்பதும் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன். இந்த உலகத்தில் தமிழர் இனத்திற்கு என்று வேதம் உண்டு, அதன் பெயர் திருக்குறள். வீடுகளில் நாம் நம்முடைய மதம் சார்ந்த மறைகளை வாசித்துக் கொள்ளலாம். ஆனால் இனமாக நாம் உயர வேண்டும் என்றால் நம் அனைவருக்கும் மதத்தை கடந்து, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய தமிழச்சிக்கு, தமிழனுக்கு, ஒரு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கு, தமிழச்சிக்கு, இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு தமிழனுக்கு, ஒரு தமிழச்சிக்கு பொதுவாக ஒரு மறை இருக்கிறது என்றால் அதன் பெயர் வள்ளுவம் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை நாம் அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தியாக வேண்டும். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், இந்த உலகத்தில் ஏன் பைபிளுக்கு பிறகு பல மொழிகளில் பெயர்க்கப்பட்ட பேரிலக்கியமாக குறள் விளங்குகிறது என்று யோசித்து பார்த்தால், தமிழர்களாகிய நாம் இருக்கிறோம் இல்லையா, நமக்கு என்று ஒரு அற்புதமான குணம் உண்டு. இது எந்த குணம்?
நாம் எங்கே போனாலும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, ஒரு தமிழன் இருக்கின்ற வரைக்கும் மீண்டும் தமிழ் இனம் எழுந்து உயிர் பெற்று நின்று நிலைக்கும். இதுதான் உலகத்தில் மனித வரலாறு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பொன்னெழுத்துக்களால் ஆன ஆவணம். ஒரு தமிழன் இருந்தால் போதும், அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு தமிழன் போதும் தமிழ் இனத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்கு. இந்த உலகத்திலே எந்த மதமும் சொல்லாத, எந்த இன மொழியில் யாரும் சொல்லாத அற்புதமான விஷயத்தை உலகிற்கு தந்தவர்கள் தமிழர்கள். ஏன் நாம் இப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கிறோம்? நாம் பேரன்பு கொண்டவர்கள், பெருங்கருணை கொண்டவர்கள், பேரறிவு படைத்தவர்கள். இந்த இனமே அப்படித்தான். இதை குறித்து ஓஷோவிடம் கேட்கப்பட்டது, ரஜினீஷ் என்கின்ற ஞானியிடம். ஏன் இந்த தமிழர்கள் மட்டும் ஒரு சாதியா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, இந்த தமிழர்கள மட்டும் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது? ஏனென்றால் ஓஷோ சொல்கிறார், அவர்தான் இந்த பூமியில் பூர்வ குடிகள் என்று பேசுகிறார். இந்த பூமியின் பூர்வ குடிகள், இந்த பூர்வ குடிகளுக்கான ஒரு வேதம் இருக்கிறது என்றால் அது வள்ளுவம் என்றால் அந்த வள்ளுவம் என்ன சொல்கிறது? நான் வியந்து பார்க்கிறேன். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி என்று கேட்கின்ற பொழுது காக்கை குருவி எங்கள் சாதி என்றார் பாரதியை நான் வியந்து பார்க்கிறேன். காக்கை குருவி எங்கள் சாதின்னு போய் அவன் கடந்து போகல. நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறார். இந்த டிராவல் இருக்குல்ல, இந்த பயணம், இது எங்கிருந்து வாய்ப்பு இருக்கும் அவனுக்கு? வள்ளுவர் சொல்கிறார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். உலகத்திலேயே நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று கேட்டு பாருங்கள், சட்ட புத்தகம் என்ற ஒன்று இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மனித உரிமையின் முதல் வாக்கியம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதாகத்தான் இருக்க முடியும். தமிழர்களுக்கான சட்ட புத்தகம் திருக்குறள். இன்னும் ஒரு வார்த்தை சொல்றேன். இரவு நேரத்துல நம்ம அம்மம்மா எல்லாம் ராத்திரி ஒரு பிடி சோறு போட்டு தண்ணி ஊற்றி வைப்பா. எனக்கு இலங்கை மற்ற நாடுகள்ல தெரியாது, எங்க அம்மா திருநெல்வேலிக்காரி போட்டு வைப்பாங்க. ஏன்னா ராத்திரியில யாராயனும் வந்துட்டாங்கன்னா அவங்க பசியோடு தூங்கக்கூடாதுங்கிறதுனால. இந்த மாநாட்டினுடைய பொருண்மை கவர்னன்ஸ், ஆட்சிமை. ஆட்சிமை என்பதனை, இந்த பொருளை உலகத்திற்கு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயம் எது என்று பார்த்தால், நான் வள்ளுவத்திலிருந்து இதை எடுத்து பார்க்கிறேன். நம்மாழ்வார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, விவசாய விஞ்ஞானி இருந்தார். நம்மாழ்வார் என்றவருக்கு பெயர். அவர் சொல்ற எது தெரியுமா? நிர்வாகம், நிர்வாகம் என்ன தெரியுமா? சாவு வீடியா மார்ல அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்பாங்க. செத்த பிணம் இன்னும் கரை சேராமல் வீட்டிலேயே இருக்கும். அந்த வீட்டுல கூட ஒருத்தன் இருப்பாயா, வந்தவங்களுக்கெல்லாம் டீ காபி கொடுக்கறதுக்கு. அதுக்கு பேரு தான் நிர்வாகம். ஐயோ அம்மா என்று அழுது புலம்புகின்ற, வறுமையிலும் இழப்பின் உச்சத்திலும் இருக்கின்ற பொழுதும் முன்னால் இருக்கின்றவர்களுடைய பசியை தணிக்கக்கூடிய கவர்னன்ஸ் தமிழர்களுடைய கவர்னன்ஸாக இருந்திருக்கிறது என்பதுதான். இந்த ஒரு குறளை பார்த்து நான் விதிர்விதிர்த்து போகிறேன். நம்ம தேர்வுக்கு படிக்க கூடாதுங்க, திருக்குறளை தேர்வுக்கு படிக்கவே கூடாது. இந்த மனப்பாடம் பண்றேன்னு படிக்கிறாங்கல்ல, பொருள் புரிந்து படிக்கணும். பொருள் புரிந்து படிக்கின்ற பொழுது நிலம் நகர்ந்து போகிறது. இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுப்பானா? நான் சொக்கலிங்கம் சார் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன். மனிதன் செஞ்ச பெரிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டார். ஓ இல்லையா, பேச போகணும், குழப்பாதையா மனசு போட்டா. இங்கேயே கிளினிக் திறந்துருவீங்களா? கம்முன்னு இருங்க, மனசு சொல்லுது. ஆனா பெரியவர் தெரியாது சார், சொல்ல தெரியாது சார். பக்கத்துல இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் இளங்க யோசிக்கிறாங்க, மனுஷன் செஞ்ச பெரிய தப்பு என்ன? அவர் சொன்னாரு, மனிதன் செய்த பெரிய தப்பு கடவுளை படைத்ததுதான். வித்தியாசமா இருக்கே, நாங்கெல்லாம் கடவுள் தான் நம்மளை படிச்சாரு நினைச்சிட்டு இருக்கோம். இவர் வித்தியாசமா சொல்றாரு நினைக்கிறதுக்குள்ள இந்த அம்மா என்னை கூப்பிட்டுருச்சு. வள்ளுவர் சொல்றாரு, சாமி செத்து போட்டோன்னு ஒரு கவிஞன் வந்து
சாபம் கொடுப்பான் ஐயா. தமிழ்ல கொடுக்குறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. ஏய் சாமி, நீ ஏன் இருக்கிற, நீ செத்து போ. ஏன் தெரியுமா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகை ஏற்றியான். ஒருத்தன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும், அவன் பசிக்கு அவனுக்கு சோறு இல்லை என்னும் பொழுது இந்த உலகத்தை படைத்த கடவுள் இல்லாமல் போகட்டும் என்ற எழுத்தாணி எடுத்தவன் பேராசான் வள்ளுவன். கடவுள் கொள்கைக்கு எதிரானதல்ல அது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை எரித்திடுவோம் நானே பாரதி. அதற்கு முன்னால் வந்த 307. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். இந்த ஆட்சிமையை, தமிழர்களுடைய வாழ்வியலை நான் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய இனத்திற்கு என்று இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் குழந்தைகளே, திருக்குறள். நீங்கள் 1000 சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யூகேல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, யுஎஸ்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கிற சட்டம் படிச்சுக்கோங்க, எங்க வேணாலும் சட்டம் படிச்சுக்கோங்க. சட்ட புத்தகமாக மனித வாழ்க்கையில் வரையறுத்து இருக்கக்கூடிய அறம் சார்ந்த சட்ட புத்தகம் திருக்குறள் மட்டும்தான். நான் 5 மொழிகளை தெரிந்து கொண்டு இதை சொல்கிறேன்.